Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்கெட் சமோசா பண்ண போறோம். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தான் Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பாக்கெட் சமோசா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஷீட் பண்ணனும். அதுக்கு 1 கப் மைதா, கொஞ்சமா salt, 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் இத போட்டு நல்லா mix பண்ண போறோம். மாவு நல்லா mix பண்ணிட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி தெளிச்சி பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வைக்க போறோம். நல்லா பிசைஞ்சாச்சு. 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு இதை ஒரு 1/2 an hour ஊற வைக்க போகிறோம். மாவு ஊறுற கேப்பில் பாக்கெட் சமோசாவுக்கு வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் ஒரு 5 கட் பண்ணிக்கிறேன், 2 கேரட் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், குடைமிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப்பு கோஸ். ஒரு பேனில் எல்லா வெஜிடபிளும் போட போகிறோம். வெஜிடபிள் எல்லாத்தையும் போட்டாச்சு. கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள்ஸ்பூன் ஷேஸ்வான் சாஸ், 1/4 டீஸ்பூன் சால்ட், சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி இந்த மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து ஆற வச்சுடுங்க. சமோசாவை சீல் பண்ணுறதுக்கு மைதா மாவு பேஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஷீட் பண்ண போகிறோம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் பிசைய போகிறோம். அதுக்கப்புறம் ஷீட் ரெடி பண்ண போகிறோம். பிசைஞ்ச மாவை 3ஆக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை நல்லா ரோல் பண்ணி சப்பாத்தியோட கொஞ்சம் தின்னாக உருட்ட போகிறோம். தின்னா உருட்டியாச்சு. இதை ஸ்கொயராக இல்லைன்னா ரெக்டாங்கிளாக நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. பேக்கெட் சமோசாவுக்கு சைஸ் இருக்குது. நான் லென்த்து 12 இன்ச்சு, பிரெத்து 2 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு பேக்கெட் சமோசா மடிக்கிறது கரெக்டாக வரும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லேயே ஷீட்டை ரெடி பண்ணி வைக்க போகிறோம்.
ஒரு லேயர் ஷீட்டை இந்த மாதிரி எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு 6 இன்ச்சு. இப்போ இதில் மைதா பேஸ்ட்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு ஷீட்டை வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம ஸ்டஃபிங் வச்சு சீல் பண்ண போகிறோம். நான் எப்படி சீல் பண்ணுறேனோ இதே மெத்தடில் சீல் பண்ணுங்கள். எல்லா பேக்கெட் சமோசாவும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அதை நல்லா சூடு பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேக்கெட் சமோசாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். பேக்கெட் சமோசா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். இந்த சமோசாவை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.